எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நமக்கு அறுசுவையும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு, அப்புறம் கசப்பு, துவர்ப்பு அப்படின்னு அறுசுவை சொல்லியிருக்கா. நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னா, இந்த கசப்பையும் துவர்ப்பையும் விட்டுறது, மிச்சம் நாளை மட்டும் நல்லா விட்டுக்கிட்டுறது. அதுக்காகத்தான் இந்த ஊறுகாய், இந்த மாவடுங்கிறது கசப்பும் துவர்ப்பும் சேர்ந்தது. நம்ம நினைக்கிறோம் இது ஊறுகாய், அது பிபி வந்துடும், அது வந்துடும். ஆனால் இதில் இருக்கிற கசப்பு துவர்ப்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணக்கூடியது. பிபி வந்துடும்னு நல்லா அலம்பிட்டு உப்பு இல்லாதக்கு சாப்பிட்லாம். ரெண்டாவது, இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண உப்பு, இது ரொம்ப ஒன்றும் உடம்புக்கு உங்களுக்கு கெடுதல் பண்ணாது. மஞ்சப்பொடியும் அப்படி தான், நம்ம ப்ராசஸ் பண்ண மஞ்சப்பொடி இது, நீங்கள் பார்த்துருப்பீள். அதுக்கப்புறம் கடுகு, அதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ். இந்த கடுகெல்லாம் அதை பாதுகாக்கக்கூடியது. அதுக்கப்புறம் சில பேர் கேட்குறா அவளுக்காக வேண்டி மிளகா, நம்மளது இது பாருங்க, இதுதான் உப்பு வீடு. காரம் கேட்டவாளுக்காக இது மிளகா அரைச்சி நம்ம போட்டிருக்கோம், இது கார வீடு. இப்படி தான் நம்ம பண்ணுறோம். இது பார்த்தேன்னா அரை கிலோவுக்கு எவ்வளோ வரும்னு கேட்குறேன். இது பாருங்க, இவ்வளோ வரும் அரை கிலோவுக்கு. இந்த மரக்கரண்டி, மரஸ்பூன் இதுதான் யூஸ் பண்ணுவோம். அதை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். மருத்துவ குணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா பத்தில அம்மா. அதுக்காக அம்மாவுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்கா. காமி எல்லாருக்கும். இதை பாருங்க என்னன்னு கொடுத்துருக்கா, பாரம்பரிய மூலிகை மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கா. அவள் பேர் இந்துன்னு சொல்லி பேர். அவள் தாயின் மடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சுட்டுருக்கா. அந்த அமைப்புலேருந்து மார்ச் இந்த மகளிர் தினம் 8ஆம் தேதி கொண்டாடின பற்றில அவள் 15ஆம் தேதி தான் முதல் கொண்டாடினான். அன்னைக்கு எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்கா. நான் ஆல் இண்டியா ரேடியோலாம் மூலிகை மருத்துவர் லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன். ஆல் இண்டியா ரேடியோவில் கூப்பிடுவா. அங்கே போயிட்டு மூலிகை மருத்துவங்கள் தான் சொல்லிட்டு வருவேன். வெய்ய காலத்தில் எப்படி, மழை காலத்தில் எப்படி, அப்புறம் ஜுரம் வந்தால் என்ன பண்ணும், அப்புறம் பெண்கள் இது ரத்த விருத்தி இப்படின்னு ஒவ்வொரு தலைப்பு கொடுப்பா. அந்த தலைப்பில் போய் பேசிட்டு வருவேன் நான். 1 ஹவர் அவள் அப்படியே கேள்வி கேட்பா. அப்படியே லைவ்லேயே போகும் என்னோடது. அந்த 1 ஹவர் அப்படியே லைவ்லேயே பதில் சொல்லிட்டு வருவேன் நான். அதனால அவள் எனக்கு அப்படியே கொடுத்துருக்கா, பாரம்பரிய மூலிகை மருத்துவர் லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. அப்புறம் நம்மளுடைய சேனல் பேர் அம்மாவின் சமையல், மாம்ஸ் குக்கிங். இது எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னதை வேறு வேறு பேரில் எல்லோரும் சேவ் பண்ணிகிட்டே வர, அதனால் இப்போ என் சேனல்லையும் நான் சொல்கிறேன். அப்புறம் ரெகுலராக உங்களது வீடியோ வரமாட்டேங்கிறதுனா நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெல் அடிக்கணும், இந்த ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணேன்னா மட்டும்தான் ரெகுலராக உங்களுக்கு கொண்டு என்னதான் காட்டும். நீங்கள் அதெல்லாம் பண்ணலைன்னா நீங்களா எப்பாடு இப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போகும்போது நம்ம மாமி மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்களாக தான் பார்க்கணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணலைன்னா தான் நானும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அதுக்கு டக்குன்னு வந்துடுவேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணலைன்னா நீங்களா அப்படியே போகும்போது நான் அங்கே எங்கேயாவது வழியில் போயின்னு இருக்கும்போது என்ன நீங்கள் கிராஸ் பண்ணலாம். ஒரு தடவை மட்டும் சப்ஸ்கிரைப். ஆமாம், இன்னொன்று அன்புமிக்க சப்ஸ்கிரைபர்கள் என்ன பண்ணுறா தெரியுமா, ஒரு வீடியோவுக்கும் என்னதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்கிறா, மாமி உங்களதே இன்றைக்கி நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரே ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணால் போகிறோம், ஆயுசு பூரா அந்த ஒன்றே போகிறோம். ஒவ்வொரு வீடியோவுக்கும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு வீடியோவில் ஆன் ஆகும், அடுத்ததில் ஆஃப் ஆகிடும், அப்புறம் அடுத்ததில் ஆன் ஆகும், அடுத்ததில் ஆஃப் ஆகிடும், அப்படி ஆகிடும். அதனால் ஒரு தடவை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இதில் என்னென்னா, நம்ம மாவடுவை வாங்கிட்டு க்ளீன் பண்ணி, அதெல்லாம் தான் அந்த ப்ராசஸ் பெரிய வீடியோவில் இருக்குது பார்த்தலாம். இவ்வளவு நம்ம செய்யும்போது நம்ம 1 கிலோ வாங்கினோன்னா 750 அல்லது 800 தான் நமக்கு கிடைக்கும். அதில் கிடச்சிதுன்னா அதை மறுபடியும் நம்ம அந்த பாருங்க எண்ணெய், இது தான் பாருங்க ஆயுர்வேதிக் விளக்கெண்ணெய் 50 ml 110 ரூபா வருது. இதுதான் நான் போடுறேன். நம்மளோடது எல்லாமே இதில் நான் போடக்கூடிய பொருள் மஞ்சப்பொடி, உப்பு எல்லாமே ஆரோக்கியமான சம்திங் ஸ்பெஷல் தான் என்னது. அதை சொல்லிக்கிறதுல உண்மையாகவே நான் பெருமைப்படுறேன். ரெண்டாவது, இந்த அழகர் கோவில் வடு, இதுவே அந்த மூலிகை காத்துகளோடு சேர்ந்து தான் வருது இந்த அழகர் கோவில் வடு அப்படிங்கிறது. அது சொல்லிக்கிறதுலையும் நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இது மாதிரி தான் நான் பண்ணுறேன். இது உங்களுக்கு இதெல்லாம் பண்ணும்போது இந்த பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க, அரை கிலோவே இது 75 ரூபா, இது 110 ரூபா. இதெல்லாம் இந்த ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக். அதனால் இது எந்த ஊருக்கு போனாலும் இது நசுங்கிறதோ உடையிறதோ எதுவும் ஆகாது, பத்திரமா உங்களுக்கு சேரும். மேலே பாருங்க இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டுடுறோம். அதனால் இந்த தண்ணியெல்லாம் தழும்பி கொட்டாது. இந்த பாருங்க. அதுக்கப்புறம் இதில் பபிள் ரேப்பர் போட்டு, இந்த செலோ டேப் போட்டு, இது லோக்கலுக்கு மட்டும் இல்லை, வெளியூர்களுக்கும் இப்படித்தான் போடுறோம், லோக்கலுக்கும் இப்படித்தான் போடுறோம். இந்த மாதிரி இதை பேக்கிங் பண்ணும்போது இதில் எந்த பிரச்சனையும் வராது. இவ்வளவு செலவு ஆகிறது எனக்கு இதில்.
செலவாகிறது. 2வது உடல் உழைப்பும் இருக்குது. டெய்லி இதை கிளறி விட்டு எடுத்து விட்டு அது மாதிரிலாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால இதில் உடல் உழைப்பு, இந்த மாதிரி பொருள்கள் உழைப்பு எல்லாம் இருக்குது இதில். அதாவது மண்டை மண்டையா வாங்குறதுக்கு விட மாட்டா. ரவுண்டா அழகா இருக்கணும், மீடியமா இருக்கணும், சிகப்பு காம்போடா இருக்கணும். காம்பு அவளே கட் பண்ண காம்பா இருக்கக்கூடாது. அது பெரிய காம்பா வாங்கி நம்ம தான் கட் பண்ணணும். இவ்வளவும் இருந்தாதான் அந்த மாவடை சரின்னு எங்க அம்மா அக்செப்ட் பண்ணுவோம். அப்படின்னா தான் இது மாவடு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் மாங்காய். இவ்வளோ பெருசு இதெல்லாம் இருந்ததுன்னா பெரும் மாங்காய். அது வருஷ கடைசியில் சீசன் முடிஞ்சதுக்கு பிறகு சில பேர் கேட்பா. அந்த சமயம் வேற வழி இல்லாமல் வாங்கி கொடுப்பேன். அது வேற சமாச்சாரம். இது பாருங்க, இப்படி நான் போடும்போது இது இந்த ஜலத்தெல்லாம் இழுத்துண்டு எப்படி சுருங்கி எப்படி இருக்கு பார்த்தல. இது இப்படி மண்டமண்டையா இருந்ததுன்னாக்கா உங்களுக்கு வந்து எனக்கு லாபம். இப்படி ஊறி நான் கொடுக்கும்பொழுது வாங்கிக்கிறவாளுக்கு தான் இது லாபம். ஏன்னா அப்படிங்கும்போது அந்த 1 கிலோ வடு நம்ம போடுறோம் பாருங்க, அது இன்னும் சுருங்கி 1/2 கிலோவுக்கு ஆகிடும் நமக்கு. அவ்வளவுதான். இதில் ஒன்றும் பெருசாக லாபங்கப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து மாவடு ஜலம் குத்தணும். தெரியறதா? அதுலேயே மாவடுவோட தான் இருந்தது. அதை வடிகட்டி அப்படியே எடுத்து வச்சு காட்டினேன் உங்களுக்கு. இப்படி ஊறின்னு இருந்ததுன்னா தான் இந்த அளவுக்கு ஜலம் இருந்தால் தான் இது கெட்டு போகாது. 2 வருஷம் வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்க, 2 வருஷம் இருக்கும். நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம் எல்லாம் சொல்கிறேன் பாருங்க. அது இப்படி இருந்தால் தான் இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ இது தீர்ந்துடுத்துனாக்கா இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவடுவை கூட வாங்கி போட்டுக்கலாம். இல்லைன்னா நெல்லிக்காய் அந்த மாதிரி ஏதாவது நீர் நெல்லிக்காயெல்லாம் போடுவோம் பற்றில, அப்படியெல்லாம் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா குழம்புக்கு கூட டெய்லி வந்து குழம்பு பண்ணுற பற்றில அதில் இது பாருங்க இவ்வளோ குத்திக்கலாம் ஒன்று. ஏன்னா இதெல்லாம் நல்ல மஞ்சப்பொடி நல்ல இது எல்லாம் போடுறோம் பற்றில நம்ம. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், டெய்லி ஒரு ஸ்பூன் இப்படி குழம்புல குத்திக்கலாம். அது நல்ல மணமாக சுவையாக நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். வேறு அநேகமாக உங்களுக்கு கேட்குற சந்தேகங்கள் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்புவோம். டெல்லி, பாம்பே, கல்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊருக்கு கேட்டாலும் ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அப்படின்னுட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம கொடுக்கலாம். அந்த மேப் எடுத்துன்னு வாம்மா. இது பார்த்தலாம், இது இந்தியா மேப். இதில் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்கலாம். இப்போ அநேகமாக உங்களுக்கு தெளிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைன்னா இது ஃபுல்லாக ஒட்டியே உங்களுக்கு காட்டும். இப்போ கட கட கடன்னு 2 நிமிஷத்தை ஒட்டி ஃபுல்லாக காட்டும். இங்கே பாருங்க, தமிழ்நாடுனாக்க இன்றைக்கி அனுப்பிச்சா நாளைக்கே போயிடும். வேறு ஸ்டேட்டுங்கும் பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு 4-5 நாள் டைம் எடுக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா உங்களுக்கு திங்கள் அல்லது செவ்வாயில் போட்டுருவேன். வெளி ஸ்டேட்டு அப்படின்னா. தமிழ்நாட்டுக்குள்ளே நான் திங்கள்லேருந்து பொதுவாக கொரியர் வந்து திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் தான் போடுறேன். சனிக்கிழமை அன்றைக்கி நம்ம போடுறது கொரியர் ஆஃபீஸில் நிற்கும். அதனால நான் அன்றைக்கி போடுறது கிடையாது. வெள்ளிக்கிழமை வரைக்கும் போடுவேன். அதுக்கப்புறம் திருப்பி பழையபடி திங்கக்கிழமையிலேருந்து தான் போடுவேன். அது வெளியூர்கள்னால் முன்னாடி போட்டேன்னா அவளுக்கு அந்த வார கடைசிக்குள்ளே போய் சேர்ந்துடும். இப்படித்தான் போட்டுருக்கோம். அதனால நீங்கள் வேணுங்கிறவா அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பார்த்தேளா, அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணலைன்னா உங்களுக்கு என்ன விலை ஏது, இன்னும் நம்மளது ப்ராடக்ட்லாம் இருக்குது, அது வேணும்னாலும் அவள் அதெல்லாமல் உங்களுக்கு என்ன விலை என்ன ஏது அதை எப்படி உபயோகப்படுத்தணும் எல்லாமே உங்களுக்கு அதில் சொல்லுவாள். அதுலேயே நீங்கள் ஜிபே நம்பர் இருக்கும். நீங்கள் உங்களுடைய அட்ரஸை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கொரியர் ரசீது வந்தோன்னே உங்களுக்கு கொடுப்போம். இல்லை நாங்கள் மெட்ராஸ்லேயே எங்களுக்கு வாங்கிக்கணும் கொரியர் சார்ஜ் இல்லாமல்னு நீங்கள் சொன்னேன்னாக்கா, மாம்பழத்தில் தான் என் பொண்ணு இருக்கா. அதுவும் இங்கேருந்து தான் ப்ரிப்பேர் பண்ணி நான் அனுப்பிச்சி விட்றேன். அங்கே போய் நீங்கள் வாரத்தில் நேரடியாக நீங்கள் வேணுனாலும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சொல்லிட்டேன்னா நான் இங்கேருந்து உங்களுக்கு கொரியர் போட்டுடுவேன். அநேகமாக எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மாவடுவின் மகாத்மியங்கள்லாம் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க, அடுத்தது சொல்லிட்டேன். ஏன்னா இது இந்த 1 வருஷத்தோடு போகிறது இல்லை இல்லையா. வருஷம் நம்ம மாவடு போட போகிறோம். வருஷம் புதுசாக நம்மள்ட்ட அந்த மாவடு வாங்கிக்கிற வழக்கெல்லாம் அந்த சந்தேகங்கள் வரும். அதனால இப்போ ஒரு வீடியோவை நான் போட்டு விட்டுட்டேன்னா எல்லாரும் அதிலேயே பார்த்துட்டுருவா. அப்புறம் நம்மள்ட்ட கேட்டுட்டு இருக்க மாட்டா இல்லையா. அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ. இல்லைன்னா டெய்லி ஒரு 15-20 பேராவது ஃபோன் பண்ணுறா. அவளுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லின்னு இருக்கேன். அதனால பார்த்தேன், ஒரு வீடியோவை போட்டோன்னு வச்சுக்கோங்க, கவலை விட்டுது பத்தல நமக்கு. அதனால அப்படி போட்டேன். 2வது வீடியோ அம்மாவின் மாவடு குவாண்டிட்டியும் குவாலிட்டியும். இது பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து இது உணவு அப்படிங்கிறத விட உணவே மருந்துங்கிற ரீதியில் தான் நான் இதை பண்ணி கொடுத்துட்டுருக்கேன். இந்த கசப்பு துவர்ப்பு இந்த மாவடு பிஞ்சு இருக்குது பத்தல, பிஞ்சு எப்போவுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது பிஞ்சை வந்து இதை பாட்டி எழுதுமா சொல்லுவா, அதை அலம்பிட்டு சாப்பிட்ணும்பா. மாவடு இப்படி எடுத்து அது ஜலத்தில் அலம்பிட்டு சாப்பிட்ணும்பா. அது ஏன்னு எனக்கு காரணம் தெரியாது. அந்த மாதிரி சொல்லுவா. இந்த பிஞ்சு உடம்புக்கு கசப்பு துவர்ப்பு அந்த சுவையெல்லாம் கொடுக்கக்கூடியது.
இந்த சீசனில் இது சாப்பிட்றது நல்லது போல இருக்குது. அதனால தான் அந்த சீசனில் போட்டு வச்சுட்டு இதை வருஷம் பூரா சாப்பிட்றேன். டெய்லி ஒரு வடு 2 வடுவாவது நாங்கள்லாம் சாப்பிடுவோம். அதனால் இதுதான். வேறு ஏதாவது சந்தேகம் இதை தவிர வேறு சந்தேகங்கள் உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா சொல்லுங்க. அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ நான் கொடுத்துட்றேன். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.